புகழும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த உபதேசத்தை செய்வார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருக்கும்போது, பெருநாளுடைய அந்த மிம்பரில் இருக்கும்போது குத்பாவில சொல்லுவார்கள், பெண்களை பார்த்து, யா மஅஷரன் நிசா, பெண்களுடைய கூட்டமே, உங்களை தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். காரணம் என்ன? ஒன்று, தன்னுடைய நாவினால் அல்லாஹ்வுடைய திக்ரை எடுக்காமல், நன்றி செலுத்தாமல், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்ததன் காரணத்தினால் அவன் அந்த நாளில் நரகத்தில் இருப்பான். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறாத அந்த நாவு நாளை மறுமை நாளை நரகத்தில் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த சிறப்பு சொல்வதற்கு முன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். ஷேக் இமாம் இப்னு உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மதீனா யூனிவர்சிட்டியில இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக அவர் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கும் போது, அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அந்த இமாம் இப்னு உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனை எழுந்திருக்க சொல்லி, நான் சொன்ன அந்த இப்ப சொன்ன அந்த ஹதீஸை சொல்லுங்கள், நான் இப்ப சொன்ன இந்த ஹதீஸை அதனுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, அந்த மனிதன் சொல்லுகின்றான், எனக்கு எதுவுமே தெரியாது யா உஸ்தாதுல் கரீம், என்னுடைய அருமை ஆசிரியரே, எனக்கு எதுவும் தெரியாது. நான் அப்படியே அந்த நேரத்தில் மஜ்லிஸ் இருக்குதுன்னு சொல்லி வந்து உட்கார்ந்து கொண்டேன். எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப இமாம் இப்னு உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபமாக சொல்லுகிறார்கள், அப்ப எதற்காக இந்த இடத்தில் வந்தீர்கள்? ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக தானே இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இந்த மஜ்லிஸிலே நீங்கள் எதுவும் கற்றுக்கொள்ளாமல் வெறும் வேடிக்கை பார்ப்பதற்காக இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஒரு மாணவர், அந்த ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஒரு பதில் என்ன என்று தெரியுமா? அந்த பதிலை கேட்டவுடன் இமாம் இப்னு உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கண்களில் தன்னைத்தானவே தண்ணீர் விழுகிறது. அந்த நபர் சொன்ன பதில் என்ன என்று தெரியுமா? நான் ஒரு ஹதீஸை கேட்டேன், இந்த மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த மாதிரி ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டால், எந்த ஒரு நோக்கத்தில் இல்லாமல் வெறும் அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டாலும் அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த மனிதனுக்கு அந்த சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த மனிதனுக்காக நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுப்பான் என்று ஒரு ஹதீஸை படித்தேன். அதற்காக வெறும் எந்த ஒரு நோக்கத்திற்காக இல்லை, ஆனால் வெறும் அப்படியே உட்கார்ந்து போலாம் என்று வந்து விட்டேன். இது கேட்டவுடன்